ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் இதுதான் முதல் தடவை நான் கடைப்பிடிக்க போகிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவில் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரலட்சுமி விரதம் இந்த இயர் ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை வருது. வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு நான் லாஸ்ட் இயரே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் லாஸ்ட் இயர் வரலட்சுமி விரதம் நான் பண்ணியிருந்த கிளிப்ஸ் தான் இது. அதில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எனக்கு 3வது வருஷம் வரலட்சுமி விரதம் நான் கடைப்பிடிக்கிறது. வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டில் பழக்கம் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணணும், மற்றவங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இப்போ இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் தளிகை போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காலாகாலமாக முன்னோர்கள்லாம் கடைப்பிடிச்சிட்டே வருவாங்க. அதை நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க, அதை நம்ம செய்யலாம். இந்த வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா நம்மளே எடுத்து கூட செய்யலாம். நம்ம வீட்டில் பழக்கம் இல்லை, அதனால் நம்ம செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமியே வரம் கேட்டு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, தனதானியத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் கடைப்பிடிக்க சொன்ன விரதம் தான் மகாலட்சுமி விரதம். ஸோ யார் வேணாலும் இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி விரதம்லாம் பழக்கம்லாம் கிடையாது. 7 இயர்ஸ் பேக் என்னுடைய ஃப்ரெண்டு என்னை தற்செயலாக மீட் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வரலட்சுமி விரதம் நான் பூஜை இருக்குது, இன்றைக்கி ஈவினிங் நீ கலந்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வரலட்சுமி விரதம்னா என்னன்னு தெரியாது, அது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் எந்த வீட்டுக்கும் அந்த மாதிரி நான் போய் கலந்துக்கிட்டதே கிடையாது. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனேன். நான் போனதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அங்கே நான் வரலட்சுமி விரதம்னா பார்த்திங்கன்னா கணவனுடைய ஆயுள் நீடிக்கணும், மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் இது பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டு பூஜை பண்ணலாம், அதுக்கப்புறம் வீட்டில் யாருக்குன்னா கல்யாணம் ஆகலைன்னா அவங்களுக்காக வேண்டி பண்ணலாம். நம்ம வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்கோன்னா மகாலட்சுமி தாயாரை மனதார நம்ம நினச்சி இந்த பூஜையை பண்ணோன்னா அவங்க நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் புரிவாங்க, இதுதான் ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா. அப்புறம் சுவாமியெல்லாம் பார்த்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அவள் தாம்பூலம் கொடுத்தா நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வரலட்சுமி விரத பூஜையிலையும் நான் போய் கலந்துக்கிட்டது கிடையாது. அதுதான் லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2022 அப்போ நான் ஒரு வீடுக்கு குடித்தனம் போனேன். நான் இருக்கிறது வாடகை வீடு தான். இப்போ இருக்கிற வீட்டுக்கு 2022 ஜான்வரி மந்த்து தான் நான் வீடு சேஞ்ச் பண்ணி இங்கே வந்திருந்தோம். அந்த ஏரே பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்தது. திடீர்னு சடன் பிளான் தான், நம்ம வரலட்சுமி விரதம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனால் என் மாமியார் வீட்டிலலாம் பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னால் எதனா சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம போய் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் தான் நான் போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்லேயும் அவங்களுக்கும் அந்த இயர் பண்ணலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு போல். நான் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, இது போல் நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதம் இந்த வருஷத்துலேருந்து எடுக்கலான்னு இருக்கோம், என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னால், நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வரலட்சுமி விரத பூஜை பண்ணால் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க அத்தை, நானும் உங்ககிட்ட இதை பற்றி தான் சொல்லலான்னு வந்தேன். அவங்க தனியாக இருக்காங்க, நாங்கள் தனியாக இருக்கோம், அப்புறம் பண்ணிக்கலாம், நானும் இந்த இயர் நான் பண்ணலான் இருக்கேன். பண்ணுமா, நல்லது தான், எல்லோரும் நல்லா இருக்கணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் ஹவுஸ் ஓனர் பாட்டி, அவங்க ரொம்ப வயசானவங்க, அவங்கக்கிட்ட சும்மா எதேச்சியாக பேசும்போது நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் நான் பண்ண போகிறேன் இந்த இயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பண்ணுமா, ரொம்ப நல்லது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வரலட்சுமி விரதம் பண்ணுவாங்க, நீயும் பண்ணுமா, ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொன்னாங்க.
இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்ஸ் நம்ம கலசம் வச்சு வரலட்சுமி விரதம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா, அடுத்தடுத்த இயர் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து எதிர்பார்ப்பாங்களாம். இந்த இயரும் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்களாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்க இயர்லி வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மகாலட்சுமி தாயாரை தான் வந்து என்னை இதெல்லாம் வந்து நினைக்க வச்சுருக்காங்க. நீ வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய தூண்டுதல் மூலியமாக தான் எனக்கு வந்து இது நடந்திருக்கு. அப்படின்னும்போது எனக்கு சொல்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கூஸ் பம்பாக இருக்குது. நான் வந்து ஆடி மாதத்துல வந்து விளக்கு பூஜை வீட்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து சூஸ் பண்ணி நான் பண்ணுவேன். குங்கும அர்ச்சனை, அப்புறம் அட்சதை, பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணி அதுதான் பண்ணுவேன். பட் வரலட்சுமி விரதம் வந்து எனக்கு அதுதான் முதல் தடவை. எப்படி பண்ணணுன்றது கூட எனக்கு தெரியாது. நானே வந்து நெட்லலாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், யூடியூப்பில் போட்டு பார்த்தேன், வீடியோஸ்லாம் பார்த்து அதில் என்னென்னலாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் பண்ணேன். நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். ரொம்ப பேரெல்லாம் வந்து நான் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த இயர்லேருந்து வரலட்சுமி விரதம் வந்து நீங்கள் எடுத்து பண்ணணும்னு பிளான் இருந்துச்சுன்னா, ஒரு தடவைக்கு பல தடவை வந்து நீங்கள் யோசிச்சுக்குங்க. கலசம் வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வருஷம் வந்து நம்ம இதை வந்து கடைப்பிடிச்சு தான் ஆகணும். மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் அதுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் வந்து இருக்காது. எப்பவும் போல் நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் பூஜை பண்ணுவீங்களா, அது போல் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் கலசம்லாம் வச்சு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முறையாக பண்ணணும். அது வந்து இயர்லி வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் கடன் வாங்கி வந்து தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு 3 பேருக்கு கூட நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம். அப்படி இல்லை, எங்கள் வீடு பக்கத்துலலாம் யாரும் இல்லை, தாம்பூலம்லாம் கொடுத்தா வந்து வாங்கலாம் மாட்டாங்க அப்படின்றவங்க வந்து உங்கள் வீட்டில் எப்பவும் போல் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3, 5, 9 அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தாம்பூலம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே எப்படியும் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக இந்த தாம்பூலம் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய வசதிக்கேற்றாற் போல் வந்து நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் இந்த வரலட்சுமி விரத முறையை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் எப்படி பண்ணாலும் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கு தேவை அன்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு உண்மையான பக்தி, இது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. இப்போ வரக்கூடிய வரலட்சுமி விரதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3வது வருஷம் நான் வந்து பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 இயர்ஸாக வரலட்சுமி விரதம் வந்து நான் ஃபாலோ பண்ணி எனக்கு என்னுடைய லைஃப்பில் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி விரத முறை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய பெர்மிஷனோட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக வந்து கிடைக்கும். இதோட நான் இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வரலட்சுமி விரத முறை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், கலசம் வச்சு எப்படி நம்ம பண்ணணும், அதுக்கப்புறம் மகாலட்சுமியோடைய ஃபோட்டோ வச்சு எப்படி பண்ணணும், நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் என்னென்னலாம் தாம்பூலம் கொடுக்கணும், அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.